Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திண்டுக்கல் மாவட்டம் பூத்தாம்பட்டியில் 125 நாள் வேலை திட்ட முறைகேட்டை வெளிக்கொண்டு வந்த பெண்ணின் உறவினர் தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதீஷ் ரங்கநாதன் வழங்க கேட்கலாம். சதீஷ் ரங்கநாதன், இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக பவித்ரா, திண்டுக்கல் மாவட்டம் பேரசந்தூர் அருகே உள்ள பூத்தாம்பட்டி கிராமம். இந்த கிராமத்துல 500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் அரசு வழங்கக்கூடிய 125 நாட்கள் வேலை பணிகள்ல பணியாற்றி வர்றாங்க. இந்த பகுதியில அம்பிகான்றவர் அவர் இந்த இதுக்கு பணி பொறுப்பாளராக பணியாற்றி வர்றாரு. கடந்த சில மாதங்களாக அரசு 125 நாள் வேலை திட்டத்தில் பணி வழங்குவது, ஆள் மாறாட்டம் மற்றும் பணி செய்தவர்களுக்கு ஊதியம் வழங்குவது போன்ற முறைகேடுகள் நடைபெற்று வருவதாக கூறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில இது குறித்து அதே பகுதியை சேர்ந்த சுரேஷ் என்பவர் 125 நாள் வேலை திட்டத்தில் நடைபெறும் முறைகேடுகளை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் மனு அளித்தார். அதன் அடிப்படையில இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பணி பொறுப்பாளர் அம்பிகா மற்றும் மனு அளித்தவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் சுரேஷ் வேலை திட்டத்தில் நடந்த முறைகேடுகள் குறித்து ஆதாரங்களோட அதிகாரிகளிடம் ஒப்படைத்து உள்ளார். மேலும் பொறுப்பாளர் அம்பிகா தனக்கு நெருக்கமான மற்றும் தனது குடும்பத்தினருக்கு அரசு வழங்கக்கூடிய 125 நாள் வேலையை வழங்கி அதற்கு ஊதியம் குறித்து தெரிவித்தார். ஆதாரங்களை பெற்றுக்கொண்ட வட்டாட்சி அலுவலர் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறி அங்கிருந்து கிளம்பி சென்றார். இந்த நிலையில் சிறிது நேரம் கழித்து பொறுப்பாளர் அம்பிகா பணியாளர்களை கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அம்பிகா தனக்கு ஆதரவாளர்களாக அவரது கணவர் தெய்வேந்திரன் மற்றும் அழைத்து அப்போது தனது கணவருடன் இருசக்கர வாகனத்தில் அங்கிருந்து கிளம்ப முயன்ற போது அவரை தடுத்து வேலைக்கு வராத நபர்கள் எதற்காக ஊதியம் வழங்கப்பட்டது, யார் யாருக்கு ஊதியம் வழங்கப்பட்டது என கூறினால் தான் உன்னை விடுவோம், இல்லை என்றால் விடமாட்டோம் என்று கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்திற்கு மேல் ஆத்திரமடைந்த அம்பிகா தலைவர், துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள் என அனைவரும் காட்டமாக கொடுத்ததன் பணம் என்னிடம் கொடுத்து கேட்க வேண்டும், அவர்களிடம் கேளுங்கள் என கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் கோபமடைந்த பணியாளர்கள் அம்பிகா மீது மண்ணை அள்ளி வீசி மக்கள் பணத்தை திருடி சென்று. விவரங்களுக்கு நன்றி சதீஷ் ரங்கநாதன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.